என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மரியாளுடைய பண்புகளை நாம் இந்த பண்டிகை நாட்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம மரியாளிடத்திலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான பாத்திரம், ஒரு பரிசுத்தவாட்டி. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம்ம இயேசுவை இந்த உலகத்துக்கு காமிக்கணுமே, இப்படி வாழ்வது, அதை தான் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நேற்று தினத்தில் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் தாய் என்ற ஒரு ஸ்தானத்தை அவர்கள் பெற்றாலும் இயேசு சொல்கிறாரு, இந்த ஸ்தானத்தை நான் யாருக்கு வேணால் கொடுக்க முடியும். யாருக்கு அப்படின்னா, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு தாயும் எனக்கு சகோதரரும் என்று சொல்லி இயேசு அந்த உறவை எல்லாருக்கும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நம்ம எப்போதும் தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுல தெளிவாக இருப்போம். ஒரு நல்ல கேரக்டரை மரியாளிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 48 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். என்னை பாக்கியவதி என்பார்கள். காரணம், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். 2 காரியத்தை நம்ம கவனிக்கணும். இங்கே சிறுமைப்படுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டு தாழ்வு நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த நிலையை கர்த்தர் பார்த்தார். 1. 2வது, தேவனுக்கு முன்பாக நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன தாழ்த்தின அந்த அனுபவத்தையும் கர்த்தர் நோக்கி பார்த்தார். 2த்தையுமே நோக்கி பார்க்கிற தேவன். நீங்க யாரோ ஒருவரால் தள்ளப்பட்டு மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்ந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் தள்ளிட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க, ரைட். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்க ஒடுக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட நிலையையும் கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்க உட்கார்ந்து அதுக்காக புலம்பாதீங்க. அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க, அவங்க என்னை கவனிக்கலை, என்னை கண்டுக்கலை, இப்படியெல்லாம் நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எப்படி வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் அங்கே தேவனை மாத்திரம் மறக்காம நம்ம உறுதியாக பற்றி கொண்டோன்னா, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கிறவர் நம்முடைய தாழ்மையையும் பார்ப்பார். அந்த மரியாள்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம் என்னன்னா, தன்னை தாழ்த்தின மரியாள். தன்னை தாழ்த்தின மரியாள். என்ன அழகான வார்த்தை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். பாருங்க, மரியாளுக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா, யார் தெரியுமா அப்படின்னு தன்னை உயர்த்தி காமிச்சிருக்கலாம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், எலிசபெத்தை போய் பார்க்கும்போது மரியாள், அந்த தேவதூதன் வந்தாங்க, எனக்கு வந்து பாரு புருஷனை அறியேன், ஆனால் கருவுற்று இருக்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம், இதெல்லாம் சொல்லவே இல்லை. வேணா அங்கே போய் பெருமை பேசியிருக்கலாம், எலிசபெத்துக்கிட்ட பயங்கர பெருமையாக பேசியிருக்கலாம். ஆனால் அங்கே தன்னை அந்த தாழ்த்தி மரியாள் எலிசபெத்தை அந்த வாழ்த்தினதை நீங்கள் கவனித்து பாருங்களேன். சிலருக்கெல்லாம் மற்றவங்கள வாழ்த்த வாயே வராது. எப்போதும் பிறரை வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்த்துங்க. ஒருத்தர்கிட்ட தாழ்மை இருந்தால் தான் பிறரை வாழ்த்த முடியும். பிறரை வாழ்த்துவது ஒரு தாழ்மையின் அடையாளம். அது மாதிரி இந்த இடத்துல நான் மரியாளை குறித்து சொல்லும் பொழுது, 1வது மரியாள் தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினாள். 2வது சக மனிதர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். 3வது தேவ வார்த்தைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். இந்த 3மே எப்பவுமே இருக்கணும். வார்த்தை ஒன்று படிக்கிறீங்க, இன்னைக்கு காலையில் ஆண்டு ஒரு காரியத்தை உங்க கூட பேசுகிறாரா, உடனே அந்த இடத்துல சப்மிசிவ்னஸ், உடனே ரைட் ஆண்டவரே என் கூட பேசுகிறீங்க, என்னை நான் தாழ்த்துறேன், அவ்வளோதான். அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துருங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனாயிண்டிங்கை நீங்கள் அனுபவிக்கலாம். தேவ அபிஷேகம் உங்களிலே பெருகுவதை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு தாழ்மை தான் உங்களை உயர்த்தும். தாழ்மை மட்டும்தான் நம்மளை சிறந்திருக்க பண்ணும். அது மாதிரி சக மனிதர்களுக்கு முன்பாக தாழ்த்த எப்போதும் கற்றுக்கொள்ளணும். மரியாளுக்குள்ள அந்த நல்ல சுபாவம் இருந்துச்சு. நான் யாரு அப்படின்னு இல்லாமல் எவ்வளவு ஒரு தாழ்மை தெரியுமா. பாருங்க, 1:38 பாருங்களேன். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஸோ ஆண்டவருக்கு அடிமை, தேவனுக்கு தாழ்த்தினால், நம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது, வார்த்தைக்கு தாழ்த்தினால். அடுத்து எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது எலிசபெத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாள். அப்போ இந்த மரியாளுடைய வாழ்க்கை முழுவதும்
தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. எவ்வளவு ஒரு அற்புதமான அனுபவம் பிரியமானவர்களே. இன்னொரு முக்கியமான கேரக்டர் நீங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். எல்லாத்தையும் இருதயத்தில் வச்சுக்கிட்டான். எங்கேயுமே தன்னை உயர்த்தி காமிக்கவே இல்லை, தன்னை பூஸ்ட் பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் உள்ளத்தில் வைத்து கொண்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு தாழ்த்தணும் இல்லை. வருஷ கடைசிக்கு வந்திருக்கிறோம், கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். நான் யார் தெரியுமா அப்படின்னு கிறிஸ்மஸ் கொண்டாடாமல் தாழ்மையோடு கொண்டாடுவோம். தேவனுக்கு முன்பாய், வார்த்தைக்கு முன்பாய், சக மனிதர்களுக்கு முன்பாய். நிறைய நேரங்கள் நம்மளால் சக மனிதர்களோடு கூட நம்ம டைரெக்டாக அவங்களோட பேச முடியலை, அவங்களுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த முடியலை. நம்ம எவ்வளோ ஒரு பெரிய கனத்துக்குரியவங்களா நம்ம பார்க்க நினைக்கிறோம் இல்லையா? மாற்றுவோம், மாறுவோம். ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் தாழ்மை எனக்கு வேணும். அந்த தாழ்மையின் சிந்தை, அந்த தாழ்மையான நடக்கை, தாழ்மையான அந்த செயல்கள் இதெல்லாம் நமக்குள்ளே வரட்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 48ஆம் வசனம். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்களும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் வாழ எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் வார்த்தைக்கு, உங்களுக்கு, சக மனிதர்களுக்கு முன்பாக தாழ்மையோடு நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற பெருமை, அகம்பாவங்கள், ஆண்டவரே நான் என்ற அந்த சுயநலம் இதெல்லாம் ஒளிந்து போகட்டும். வேண்டாம்ப்பா, தாழ்மையோடு நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.